இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் எல்லாமே வாங்கிட்டு, அட்வான்ஸ் அதுவும் இந்த 10,000 15,000லாம் கேட்கல. எடுத்தோனே 30,000 காருக்கு மொத்தமா ரெடி பண்ண பேசினதே 50,000 தான். ஸோ, அதில இவங்க 30,000 குடுத்தா தான் நாங்க பசங்கலாம் வர வச்சு சீக்கிரமா வேலை பார்ப்போம் அப்டின்னாங்க. சரி நம்மளும் வேலை சீக்கிரமா நடக்கணுமே அப்டின்றதுக்காக, நம்ம கார் ஆக்சிடென்ட் ஆன காரையும் குடுத்துட்டு, பெங்களூர்லேருந்து இன்னொரு ஷெல் எடுத்துட்டு வந்தோம்னு சொன்னேன்ல, ஸோ அந்த ஷெல்லையும் குடுத்து, ப்ளஸ் 30,000 காசும் குடுத்து, சீக்கிரமா இந்த வேலைய முடிச்சு குடுங்க ப்ரோ அப்டின்னு சொல்லி குடுத்துருந்தோம். பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காச வாங்கிட்டு அப்ஸ்காண்டு அவனுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. மெசேஜ் பண்ணா ரிப்ளை இல்ல. மெசேஜ் பார்க்குறாங்க பட் ரிப்ளை இல்ல. வாட்ஸ்அப் கால் பண்ணாலும் எடுக்க மாட்றாங்க. ஸோ நேர்லயே போய் பார்த்துருவோம் அப்படின்னு இங்கேருந்து கிளம்பி விழுப்புரத்துக்கே போயாச்சு. ஸோ அங்க என்னலாம் நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். பார்த்துட்டு வாங்க. ஒரு வழியா நம்ம ஷெட்டுக்கே வந்துட்டோம். ஷெட் இன்னைக்கும் பூட்டி தான் இருக்கு. ரெடி பண்றதுக்காக கார் எடுத்துட்டு வந்து விட்டு, தேவையான ஸ்பேரும் வாங்கி கொடுத்து, அட்வான்ஸ்னு 30,000ம் கொடுத்து, ஸோ இப்போ ஏமாந்து நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். ஸோ நம்ம கார்